வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க 2 முக்கிய தலைவர்கள். முதலில் விஜய் போய் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் பெரம்பூர் தொகுதியில். உடனே இன்றைக்கி ஸ்டாலினும் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஸ்டாலின் கருப்பு சிவப்பு ஜீப்பில் போகிறாரு, உதய் அவங்களுடைய சொந்த வண்டியில் போகிறாரு. இந்த 2 வீடியோவும் பாருங்கள். ஸ்டாலினுக்கு சேகர் பாபு லோக்கலில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படி கூட்டிகிட்டு வந்தும் சுத்தமாக கூட்டம் இல்லை. நான் சொல்கிறது இல்லை, வீடியோவை பாருங்கள். ஸோ ஸ்டாலினுக்கு அந்த கூட்டம் வீடியோ பார்த்தீங்கல்ல. இப்போ விஜய்க்கு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சுங்கிறது வீடியோவில் பாரு. ஆக மக்களுடைய சக்தி யார் பக்கம் இருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க வர தயாராக இல்லை. அதுக்கப்புறம் நிறைய தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இங்கே லோக்கலில் சொல்கிறாங்க, விஜய் எந்த பக்கம் வராரோ அங்கே இதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய அந்த ஏரியாவில் நிறைய பஸ்ஸை விட்டுருக்கான் இந்த தடவை திமுகக்காரங்க. அதனால் நிறைய பஸ் வந்ததுனால கூட்டமும் அதிகமாகி போக்குவரத்து இடைஞ்சலெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அவருக்கு விஜய்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வண்டியிலெல்லாம் பார்த்து போங்க, அடியாட்கள் அனுப்புவாங்க, கரூர் மாதிரி உள்ளுக்குள்ளே திமுகக்காரன் இருப்பான். அதனால் உயரமான வேனில் வரணும், ஒன்று பவுன்சரோடு போகணும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டான், கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. ப்ரைவேட் பார்ட்டிக்கு ப்ரைவேட் பவுன்சர்ஸை கூட கூட்டிகிட்டு போகணும், பாதுகாப்புக்கு அதுதான் நல்லது அப்படிங்கிறது இப்போ 2 தலைவர்களுக்கும் யாருக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ரைட்டு, புரிஞ்ச உடனே அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கன்னா, வேட்புமனு தாக்கல் எவ்வளவு சொத்து, விஜய் தன்னுடைய சொத்து 520 கோடின்னு கொடுத்துருக்கார். கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் சினிமாவில் நடிக்கிறார், சினிமாவில் பெரிய ஹீரோ. அவருக்கு 150 கோடி 200 கோடின்னு சொல்லி சம்பளம்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் 520 கோடின்னு கொடுத்துருக்காருன்னா வருமானம் வெளிப்படையாக தெரியுது. 7.5 கோடி காருன்னு சொல்கிறாரு, அது வாங்குவாங்க, உழைத்து சம்பாதிச்சது. இவங்களை என்னடா ஒரு ரொம்ப விஜயை பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. உண்மையை தான் சொல்கிறேன். விஜயால் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. எனக்கு ஏற்பட்ட அத்தனை இதைக்கும் ஐ ஆம் a one man army. நான் ஒரு மனித இராணுவம்னா நான் ஒரு ஆள் தான் என்னை பாதுகாக்கிறதுக்கு. எனக்குன்னு யார் இருக்கா? அரசியல்வாதிகளுக்கு கட்சி தொண்டன் இருக்கான். எங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நான் தான் சமாளிக்கணும். எவ்வளவு செலவாச்சு? ஏற்கனவே சொன்னேன், 10 லட்சம் ரூபா செலவாச்சு. என்னுடைய பணத்தில் இருந்து தான் போட்டேன். யாரும் விஜயோ மற்றவங்களோ கட்சிக்காரவங்களோ நீங்கள் நினைப்பீங்க பாராட்டி பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. எந்தவித ஆதரவும் எந்தவித சப்போர்ட்டும் யாருமே எனக்கு கொடுக்கல. கைதாகி போகும்போது கூட இருந்தாங்களே ஒழிய. அதனால் விஜய் ஆதரித்து பேசணுங்கிற அவசியம் இல்லை. கட்சியில் சேர சொன்னாங்க, பதவி கொடுப்போம்னு. நான் கட்சியில் சேர முடியாது, நான் ஒரு தனி அமைப்பாக இருக்கேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்போ தான் என்னுடைய சுதந்திரம் சரியாக இருக்கும். நான் எல்லாரையுமே விமர்சித்து பேசுகிறேன். ஒரு கட்சியில் போயிட்டால் நான் கட்டுப்பாடுக்கு வந்துடணும். அதனால் என்னுடைய நடுநிலைமைத்தன்மையை பாதிக்கொண்டு தான் எனக்கு பதவி விட வேணாம், நான் எங்கேயும் சேரமாட்டேன்னு சொன்னேன். அதனால் யாராலையும் எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை. உண்மையை தான் பேசுகிறேன். அதனால் விஜய் 7.5 கோடி 520 கோடினா சம்பாதிச்ச பணம், இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரு, காமிக்கிறாரு. ஸ்டாலின் போன தடவை 8 கோடின்னு கொடுத்தாரு. இந்த தடவை எத்தனை கோடி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஸ்டாலினுக்கு என்ன சம்பளம்? கட்சியில் வரக்கு சிஎம்க்கு 1.5 லட்சம் 2 லட்சம் வரும். 8 கோடி எப்படி வந்தது? ஆனால் ஸ்டாலின் மற்ற சொத்தெல்லாம் கணக்கு காமிக்கலையே. செனட் ஆஃப் ரோடில் இருக்கிற பங்களாவை காமிக்கலை, வேளச்சேரியில் இருக்கிற பங்களாவை காமிக்கலை. அவர் வரக்கூடிய 2 கோடி கார் எதுவும் யார் எதுன்னே தெரியலை. அதனால் இப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் அவர் கொடுத்துருக்காரு. இவங்க ஒளிவு மறைவோடு இவருக்கு 18 கோடி உதயநிதிக்கு. எதில் 18 கோடி வருது? ரெஜெண்டில் என்ன வருது? தமிழ் சினிமாவே குட்டிச்சவராக்கி வச்சுட்டாங்க. எல்லாமே இவங்க குறுக்கோழி தான். ஆனால் ஒரு இவங்க கிடச்சான், அந்த சன் நியூஸ் டிவின்னு ஒரு ஆள். அவங்க உட்காந்துக்கிட்டு பல மக்கள் பார்க்குற டிவி அது.
அதில் ஒருதலை பட்சமாக போட்டு முரசொலி மாதிரி ஆக்கி குட்டிச்சவராக்கி சன் டிவியை மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பணம் குமிஞ்சு போச்சு, 3 நாளும் பரவாயில்ல. ரெண்டாவது டிவிக்கெல்லாம் மவுசு போயிடுச்சு, இப்போ யூடியூப்பு ஓடிடி வந்துருச்சு. அவர்களே இழுத்து மூட வேண்டியது. ஒருவே பார்க்குறது இல்லை சன் டிவியை. அவன் திமுகக்காரனே பார்க்குறது இல்லை, அவன் பூரா கருணாநிதி டிவி தான் பார்க்குறான். அதிமுக, பாஜக, விஜயின் ரசிகர்கள், நடுநிலையாளர்கள் யாருமே பார்க்குறது இல்லை. அதில் என்ன போடுறான் அதான் கேட்குறான், விஜய்க்கு எந்த சொத்தும் மனைவி பேரில் இல்லை, எல்லா சொத்தையும் அவர் பேரில் வச்சுட்டாரு. அதை சன் நியூஸுக்கு தான் கேட்குறேன். ஏன்னா அந்த சன் நியூஸ் எவனும் பார்க்காதனால ட்விட்டரில் போடுறான். அதில் வந்து ஒரு 5000 10,000 பேர் பார்க்குறாங்க. அதுக்காக இப்போ எதில் டிவி பார்க்க மாட்டேங்கிறான்ல, நிறைய பேருக்கு கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அதனால அவன் என்ன போடுறான், மனைவி பேரில் வாங்க. மனைவி பேரில் உனக்கு என்ன வந்தது, உழைச்சி சம்பாதிச்சவங்களுடைய இது தான், அவங்களுடைய கருத்து தான், அவங்களுடைய முடிவு தான் எடுப்பாங்க. நீ வந்துக்கிட்டு என்னென்னு ஒருத்தங்களை போய் சம்பாதிச்ச பணத்தை மனைவி பேரில் போடுறதுன்னு. ஸ்டாலின் மனைவி பேரில் சொத்து வாங்கியிருக்காரா? இல்லை உதயநிதி வந்து அவங்களுடைய மனைவி பேரில் சொத்து வாங்கியிருக்காரா? ஊரை கொள்ளையடித்த பணம் நீங்கள்லாம் மனைவி பேர்லேயும் போட முடியாது. உழைச்ச பணம் யார் பேர்லேயும் வாங்குவாங்கல்ல, அவங்க பேரில் தான் வாங்க முடியும். பைத்தியக்காரனாக இருக்கீங்களே. இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு எப்படி காமிப்பாங்க? நான் இந்த படத்திற்கு இவ்வளவு இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சா அந்த கணக்கு அந்த பணம் இவருடைய கணக்கில் தான் வரும். அப்போ இவர் பேரில் தான் சொத்தை வாங்கணும். அதனால் மனைவி பேரில் வாங்கல யோகிங்க எவன் அவங்க இதில் மனைவி பேரில் சொத்தை வாங்கினவன்? உங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்து எடுத்தால் யார் எந்த பேரில் வாங்கினீங்க? இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாங்குவீங்க நீங்கள். தயாளம்மாவை கொண்டு போய் சன் டிவியில் சேர்மன் இது டைரக்டராக எதுக்கு போட்டீங்க? இன்கம் டேக்ஸ் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஊழல் இதுன்னு வந்து 2G வரும்போது எல்லாத்தையும் மாற்றி என்னென்ன கோல்மாலை பண்ணி பாவம் சரத்குமார்னு ஒரு அப்பாவி அவரை போய் டைரக்டராக போட்டு அவரையும் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு கொண்டு வந்தீங்க. உங்கள் கதையே இப்படி தானே. அதனால் யோகியர்கள் மாதிரி பேசுகிறாரு. இன்னொன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த சன் நியூஸில் போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன போடுறான்னா, விஜய் வந்து 2 தொகுதியில் நிற்கிறார். ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர். இதை கிண்டல் அடிக்கிறான் சன் டிவி. என்ன கிண்டல் அடிக்கிறான்? இதில் விஜயகாந்த் ஒரு படத்தில் பேசினார், ஏன் 2 தொகுதியில் நிற்கிறீங்க, மக்களுடைய வரிப்பணம் வேஸ்டியா அப்படின்னுலாம் பேசுகிறார். இனிமே எந்த ஒரு வேட்பாளரும் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டியிடக்கூடாது. இது எகென்ஸ்ட் டெமோக்ரஸி இல்லைங்களா? ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் நிற்கிறதா எகென்ஸ்ட் டெமோக்ரஸி. அரசியல் சட்டத்திலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் 2 தொகுதியில் நிற்கலான்னு போடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி 2 தொகுதியில் நின்னா தனக்குரிய செல்வாக்கை காப்பாற்றுறதுக்காகத்தான். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதலில் 2 தொகுதியில் நிற்கிற இதை கொண்டு வந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் தான் வந்து முதுகுளத்தூருக்கு வந்து சட்டசபை தொகுதியில் நிற்பார். அருப்புக்கோட்டைக்கு பார்லிமெண்ட்டு தொகுதியில் நின்னது முன்னாடியே சுதந்திரம் அடைஞ்ச அந்த டைமில் இருந்து 52 தானே ஃபஸ்ட்டு தேர்தல் நடந்தது. அந்த 52 தேர்தலிருந்து 2 தொகுதியில் நின்னார் தன்னுடைய இதை காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதாலாம் அதுக்கப்புறம் 2 தொகுதியில் நின்னாங்க. ராகுல் காந்தி கூட 2 தொகுதியில் நின்னார். நிறைய பேர் தன்னுடைய பெரிய தலைவர்கள் இதை காமிப்பாங்க. அதில் என்ன ஒரு விஜயகாந்த், இதுக்கு மட்டும் விஜயகாந்த் கேட்குதா? சன் டிவி அந்த விஜயகாந்தை எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு கிண்டல் அடித்து அவர் பேரை கெடுத்தீங்க அன்னைக்கு. அதனால் இந்த சன் டிவி ஒன்றை வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் திருப்பி சொல்கிறோம், ஒருத்தனும் சன் டிவி பார்க்காதீங்க. நம்ம பார்க்குற காசில் வந்துக்கிட்டு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆதரவான தலைவர்களையே கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் விர்ச்சுவல் வேரியஸ் எல்லாம் சொல்கிறோம், ஒரு ரூபாயை பார்க்காத வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்க விடாதீர்கள். மோசமான ஒரு தொலைக்காட்சியை வச்சுக்கிட்டு மோசமான ஒரு சமூக விரோதி கட்சிக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுறாங்க. எங்களுடைய இயக்கத்துக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர்த்துக்கும் சொல்கிறேன், சன் டிவி பார்க்காதீங்க. அவர்கள் வந்து இப்போ கொச்சைப்படுத்தி போடுறாங்க. எல்லாத்தையுமே ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்கள். எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. அதனால் நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் பண்ணினதில் இவ்வளவு இது நடந்திருக்கு. இதை கிண்டல் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. உங்களால் 2 தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியாது. கருணாநிதி உட்பட யாராலையுமே ஜெயிச்சிருக்க முடியாது உங்கள் தலைவர்களால். காரணம், அவ்வளவு செல்வாக்கு உங்கள் தலைவர்கள் யாருக்கும் இல்லை. அதனால் ஒன்றில் நின்னீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாமினேஷன் ஃபைல் பண்ணதில் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது, விஜய் வந்து தேர்தல் கமிஷனில் புகார் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்கும்போது நான் கத்தி எனக்கு தொண்டை வலிச்சு போச்சு.
இந்த அதிமுகவையும் பிஜேபி அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள்லாம் நல்லா கேட்டுக்கங்க. நான் சும்மா திட்ட மாட்டேன், தப்பு செஞ்சால் திட்டுவேன். எடப்பாடியை ஆரம்பத்தில் சமாதி கொடுத்ததுலேருந்து நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். சமாதி கொடுத்ததுக்கு திட்டினேன். அடுத்தது எம்ஜிஆருடைய சொத்தை திருச்சியில் நோட்டீஸ் கொடுத்தாங்க. எம்ஜி சக்கரபாணி பசங்களுக்கு இதே எடப்பாடி கையெழுத்து போட்டு, ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுக்கு திட்டினேன். இதுக்கெல்லாம் திட்டி தான் ஆகணும். காரணம், நாங்கள் எல்லாம் எடப்பாடியின் தொண்டர்கள் அல்ல, அதிமுகவின் அபிமானிகள். அவர் ஒரு பெரிய மனிதர் ஆரம்பித்த கட்சி. அதனால தான் நாங்கள் வந்து அதிமுகவின் அபிமானிகள். எம்ஜிஆர் இது பண்ணார். ஜெயலலிதா அவர்களும் எனக்கு நிறையா முக்கியமான காலகட்டத்தில் உதவி செஞ்சார். இந்த ஒரு இதில் தான் நாங்கள் அதிமுகவிலேயே இருந்தேன். என்றைக்கு அவர் இறந்தாரோ அன்றைக்கி இது லாயக்கில்லை, இந்த தலைவர்கள் யாருக்கும் தகுதி இல்லைன்னு தான் வெளியில் வந்தேன். இன்றைக்கி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், 4 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, தேர்தல் நடக்க போகுது, அதிகாரிகள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவானவங்க இருக்கான், அவங்கள மாற்ற சொல்லி அறிக்க விடுங்கய்யா, இல்லைன்னா இப்போ ஒரு ரிப்போர்ட்டாச்சும் கொடுங்கன்னு சொன்னல. யாராச்சும் கேட்டாங்களா? அப்போ இவங்க திமுகவின் அடிவருடிகள் தானே, திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். நேனார் நாகேந்திரன் மேலேயும் அதே குற்றச்சாட்டு வைக்கிறேன். அந்த பாஜக திமுக மேலே வந்து இதை இது பண்ணுறாங்க. மௌனமான ஒரு நிலையை திமுகவுக்கு எதிராக இப்போ இது பண்ணாமல் திமுகவுக்கு ஆதரவான நிலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் ஆரம்பத்திலேருந்து, கனிமொழியை தூத்துக்குடி விஷயத்திலேருந்து, இப்போ பராசக்தியை முருகன் கூட்டிகிட்டு போய் இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினதுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் இது பண்ணல, கேட்டாங்களா? இன்றைக்கி விஜய் போய் அந்த புகார் மனுவை கொடுத்துருக்காரு. 3-4 அதிகாரிகளை குற்றம் சொல்லியிருக்காரு. அவர் குற்றம் சொன்ன அதிகாரிகள் கமிஷனர் அருண், அவர் சொல்லியிருக்காரு. அருண் மேலே ஏன் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்னா, அவர் நல்ல ஆஃபீஸர், எனக்கே புரியல. லேண்ட் ஆர்டர் ஆஃபீஸர், ரொம்ப இதான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எப்படி இப்படி ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளராக மாறினாருன்னு எனக்கே புரியலை. ஆம்ஸ்ட்ராங் இதுலேயே அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது. திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டதுலேயே யாரையோ காப்பாற்ற இந்த திருவேங்கடத்துக்கு யார் வந்து ஆட்களை இது பண்ணாங்கங்கிறது நன்றாக தெரியும். அந்த சாட்சியத்தை அழிக்கத்தான் சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து அப்போவே குற்றச்சாட்டு வந்தது அவர் அருண் மேலே. அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் போன்ற ஜாதி தலைவர்களுடன் அவர் தலைவான்னு பேசுகிறாருன்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு மிரட்டுறாரு, திருமாவளவனுக்கு எதிராக பண்ணாதீங்க அருண்னு சொல்லி அவரே பேட்டி கொடுத்தாரு. இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வர போன்ற ஒன்று தான் என்னை போன்றவர்கள் யோசித்தோம். நல்ல ஆஃபீஸர் ஆச்சா, லாண்ட் ஆர்டர்லாம் பயங்கரமான ஆளாச்சா, கடுமையான நடவடிக்கை எடுக்கிறவங்க ஏன் இப்படி போனாங்க அப்படின்னு அவர் மேலேயே எங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் டிஜிபி பொறுப்பு வெங்கட்ராமன், அவரே சொல்லியிருக்கேன், நல்ல மனிதர். இன்றைக்கி போய் விஜய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அந்த இவர் பொன்ராஜ் திட்டினாருன்னு, இன்றைக்கி வர எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அப்போ ஒரு தலைபட்சமாக தான் நடக்கும். ஒரு டிஜிபிட்ட கொடுக்குற பெட்டிஷனுக்கு ஒரு இதுவும் இல்லை. அடுத்தது டேவிட்சன் ஆசீர்வாதம், அவரை நான் சொன்னேன், நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸர். அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காருங்கிறது தான் குற்றச்சாட்டு. இப்போ பாருங்கள், KN நேருவை கைது பண்ண சொன்னாங்க. அப்போ இவங்களை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எதிராக வழக்கு போட்டார் இன்பதுரை, அதிமுக அவர் இன்பதுரை. அந்த டைமில் அதிகாரியை மாற்றிட்டு டேவிட்சனை கொண்டு வராங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரை கைது பண்ணக்கூடாது, நமக்கு சாதகமான அதிகாரி வரணுன்னு தானே கொண்டு வராங்க. அப்போ இவர்களெல்லாம் திமுகவுக்கு சாதகமான அதிகாரி குமரகுருபரன் விஜய் அவர் மேலேயும் கொடுத்துருக்காரு, கார்பரேஷன் கமிஷனர். இப்போ அவர் வரும்போது இங்கே குழி தோண்டி வச்சுட்டாங்க, அனுமதி கேட்கும்போது சொல்லியிருந்தோம். அப்போ எல்லாம் இந்த அதிகாரிகள் எல்லாம் எதிராக இருக்காங்கல்ல, திமுகவுக்கு பயங்கரமான ஆதரவாக இருக்காங்கல்ல. இவங்களை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நடந்துனா என்ன ஆகும்? இது பல பாலிட்டிக்ஸ். இதில் மனசாட்சி உள்ளவர்கள்லாம் இது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிபியில் நல்ல சீனியருங்க இருக்காங்க. அதில் சில பேர்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அவர்களோட பேசுனதில் இவங்கெல்லாம் நினைப்பாங்க அவங்களோட எனக்கு தொடர்பு இருக்கணும். ஒரு தொடர்பும் இல்லை. மனசாட்சி டிஜிபியாக 33 வருஷம் பதவி வகித்தவங்களுக்கு இந்த நாட்டில் டிஜிபி பதவி உயர்வு கொடுக்காமல் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கணும்னு ஒரு மோசடி நடந்தால், நான் காவல்துறையில் 25 ஆண்டு காலம் இருந்தவன், பல அதிகாரிகளை தெரியும். என்னை போன்றவர்கள் எதிர்த்தோம். நான் வழக்கு போட்டேன், சீனியருங்களுக்கு கொடுங்க, தகுதி இப்போ இந்த அடிப்படையில் கொடுங்க, பணிமூப்பின் அடிப்படையில் தப்பா நான் போட்டேன். என்னை கைது செய்ததில் இந்த IPS அதிகாரிகளின் பங்கு பெருசுன்னு இப்போ சொல்கிறாங்க. இவங்களும் அரசியல்வாதிகளை சேர்ந்து நம்மளை எதிர்த்து கேஸ் போட்டான், உங்களை எதிர்த்தாப்பா போட்டேன்.
பணிமூப்பில் உள்ள பெரிய மூத்த அதிகாரிகளுக்கு கொடுங்கன்னு தானே போட்டேன். அதுதானே நியாயம், அதுதானே தர்மம். மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அதுக்காக எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி உள்ளே தள்ளுவீங்களா? என்ன உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய தண்டனை வரப்போகுதுன்னு பாருங்கள். ஆக இந்த அதிகாரிகளை இந்த வழக்கு போட்டதுக்கு என்ன ஒரு கைது செஞ்சதுக்கு ஒரு காரணம். அப்போ நியாயத்தை பேசக்கூடாது. அப்போ ஒருதலைபட்சமாக இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மாற்றணும்னு சொல்கிறது தப்பு இல்லை. நான் பல தடவை குரல் கொடுத்தேன். நேதாஜி மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய லெட்டர் பேட்லே நானே கையெழுத்து போட்டு இந்தந்த அதிகாரிகளை மாற்றுங்கள். என்னுடைய கைது விஷயத்தில் நான் க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டேன் யார் யாரே எனக்கு எதிராக பண்ணாங்க, அதுக்கு காரணம் என்ன. வழக்கு போட்டது ஒன்று மெயின் காரணம். அதுக்கப்புறம் அது அரசியல்வாதிகள். ஏன்னா நான் 2-3 வருஷமாக அது ஸ்டாலினை திட்டிக்கிட்டு இருக்கேன். ஒன்று அரெஸ்டே பண்ணலையே ஸ்டாலின். இந்த டைமில் ஏன் பண்ணாருன்னா இந்த அதிகாரிகள் மூத்த அதிகாரிகளுக்கு ஆதரவாக நான் கேஸை போட்டேனா. அப்போ எவ்வளவு மாவட்ட செயலாளர்களை விட இதாகிட்டாங்கல்ல. அதைத்தான் இப்போ விஜய் போய் உங்கள் பேரை போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் விஜய் கொடுப்பதற்கு முன்பே இவர்கள் பேரை போட்டு நான் எங்களுடைய கட்சி சார்பில் எங்கள் இது தேர்தல் கமிஷனில் பதிவான கட்சி இன்றைக்கி வாங்கியிருக்கான சீட்டு ஒரு வேணும் பதிவே பண்ணலை. ஒருத்தன் பேரும் இங்கே இதில் இருக்குது இல்லை. பதிவான கட்சிங்கிற முறையில் நானே கையெழுத்து போட்டு உங்களை மாற்றுங்க, இவர்கள்லாம் ஒருதலைபட்சமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். எடப்பாடி வாயவே திறக்கலை. அதிமுக தொண்டர்கள் யோசிங்க. எடப்பாடி சொல்லணும் இல்லை. திமுகவின் ஆதரவு அதிகாரிகள் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும். அரசியலில் என்னென்னமோ நடக்கும். ஜெயலலிதா அவர்கள் 2011 எலெக்ஷனில் நின்னாங்க. நிற்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ஜெயித்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்ச உடனே அதற்கு முன்னாடி 2006 2011 வரை கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அப்போ யாரை கமிஷனராக போட்டார் தெரியுமா? டி. ராஜேந்தர். எனக்கு நன்றாக தெரிந்த அதிகாரி. எப்படிப்பட்ட முக்கியமான சூழ்நிலையிலாம் என்னை பார்த்தா அவரே வந்து பேசிட்டு போவார். அவ்வளோ மரியாதை வச்சுருந்தார். நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது டிரான்ஸ்ஃபருக்கு சில பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். கரெக்டாக உங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க வந்து கேட்கும்போது வரதராஜன் ரெக்கமெண்டேஷன் இது நான் கொடுக்கணும்னு சொன்னார். எந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமானவர் டி. ராஜேந்தர். அவர் வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தார் சென்னை. அப்போ கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டார். நெருக்கமானதுக்கப்புறம் 2011 கருணாநிதி தோற்று விடுகிறார். ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றார். புது ஆள் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணணும் தெரியுமா? காவல்துறையில் டிஜிபியை மாற்றணும், அதுக்கு அடுத்தது கமிஷனரை மாற்றணும், போலீஸ் செட்டப்பை பூரா மாற்றணும். ஏன்னா எல்லாம் ஆளுங்கட்சிக்கு அது இதுவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே நாங்கள் முதல்ல எதிர்பார்த்தது கமிஷனர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டி. ராஜேந்திரன் மாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கருணாநிதி பீரியட் இருந்தாங்க. ஆனால் நானே ஷாக்கான அவர் டி. ராஜேந்தர் கருணாநிதி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான இருந்தவரை உளவுத்துறை ஏடிஜிபியாக போட்டாங்க. உடனே பார்த்தோன்னே ஐயோ இவங்களை ஜெயலலிதா எடுத்து யாரோ தவறுதலாக வழி நடத்துகிறாங்களே, இவர் கருணாநிதிக்கு வேண்டியவர், அது உளவுத்துறையில் போடக்கூடாத, அரசாங்கத்தின் ரகசியம் பூரா அங்கே தானே வரும்னு சொல்லி அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஃப்ரீயாக போவேன், கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த சிஎம் ஆனோன்னு அவங்கள என்னால் பார்க்க முடியலை. நான் 2-3 தடவை ட்ரை பண்ணியும் முடியலை. இதை சொல்லணும், நீங்கள் ஏடிஜிபியாக போட்டு அவர் எனக்கு தெரிஞ்சவராக இருந்தாலும் திமுகவினால் அதை உளவுத்துறையில் போடக்கூடாது, ரகசியம் போயிருந்தேன். எப்படி போட்டாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. அதில் ஜெயலலிதா ரொம்ப கோவப்பட்டார் போலீஸில். இப்போது ஜெயலலிதா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது டிராஃபிக்கெல்லாம் இதாகி ரொம்ப மோசமாகிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அவங்க என்ன கேட்குறாரு ஜெயலலிதா, என்ன உளவுத்துறை ஏன் முன்னாடியே சொல்ல, ஏற்கனவே இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களே ஏன் சொல்லலைன்ட்டு அப்போ கேட்குறாரு ஜெயலலிதா. உளவுத்துறை ஏடிஜிபி யாருன்னு கேட்குறாரு. அவங்க டி. ராஜேந்திரன். ஒன்றா கோபத்தின் உச்சிக்கே போயிட்டார். அவர் கருணாநிதி பீரியடில் கமிஷனராக இருந்தவர் இல்லை, அவர் எப்படி உளவுத்துறைக்கு ஏடிஜிபியாக போட்டாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு தெரியாமலே போட்டாங்க. அது எப்படி நடந்ததுன்னா அவர் வந்து டி. ராஜேந்திரன் என்ன பண்ணுறாரு, கமிஷனராக முடிஞ்ச உடனே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே இவரை சசிகலா நடராஜனை போய் பிடிக்கிறார். எனக்கு நல்ல பதவி வேணும். உடனே சசிகலா நடராஜன் சசிகலாட்ட சொல்லி இவரை தான் போடணும்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு தெரியாமலேயே போஸ்டிங் போட்டாங்க. இதெல்லாம் நம்ப முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், சசிகலா அவரையில் நான் அவளை தாக்கி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ நம்பி இருந்தார் சசிகலா.
ஆட்சிக்கு வந்த உடனே சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நோனோ, அவர் கமிஷனராக கருணாநிதி பீரியடில் இருந்தார், அவர் உளவுத்துறை போடக்கூடாதுன்னு விசுவாசம் இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கணுமே. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக இருந்தவங்களையே நீங்கள் உளவுத்துறைக்கு போட்டால் அப்போ நீங்கள் என்ன விசுவாசம்? அவர் நடராஜனுக்கும் தான் சொல்கிறேன், அவர் உயிரோடு என்ன விசுவாசம்? நம்பிக்கை துரோகம் இல்லையா? அப்போ தான் ஜெயலலிதா இது பண்ணி உடனே அந்த அதிகாரியை மாற்றுங்கன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சசிகலாவை ஜெயலலிதா வெளியில் அனுப்புனாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஆட்சியில் இருந்தவர்கள் முந்தைய ஆட்சி உங்களோட நெருக்கமாக இருந்தால் அவங்கள போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா ரகசியம் வெளியில் போயிடும், இவங்க அவர்களுக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 4 தடவை 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி, நீங்கள் வந்துக்கிட்டு திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கும் அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்னு சொல்லாமல் அமைதி காத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கும் திமுகவிற்கும் மறைமுக உறவு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் சந்தேகப்படுவாங்களா இல்லையா? அதே நயினார் நாகேந்திரனுக்கு தான் கேட்குறேன், ஏன் உங்களுக்கெல்லாம் தைரியம் வரல அதிகாரிகளை மாற்றணும்? நான் கூட விஜய் புதுசாக வந்தவர் அவருக்கு தெரியாதுன்னு சொன்னேன், இப்போ போய் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ இவர்களை நம்பி எப்படி இது பண்ணுறது? நாங்கள் அதை தான் பார்க்கணும். என்டிஏயும் பார்ப்போம், இவங்களையும் பார்ப்போம். கடைசினது யார் திமுகவை எதிர்ப்பதில் இதாக இருக்காங்களோ உண்மையாக அவர்களுக்குத்தான ஆதரவை கொடுப்போம். இதெல்லாம் மக்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா, எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க நம்ம அரசியல் தலைவர்கள்? எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டிய அதிகாரிகளுக்கே துணை போகிறார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் இப்போ விஜய்க்கு இந்த பிரச்சனையில் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். உங்கள் தைரியத்துக்கு நன்றி. நீங்கள் மனசாட்சியுடன் செயல்பட்டிருக்கு. இந்த அதிகாரிகள் எல்லாம் மாற்றணும். ஆட்சி மாற்றம் வந்தால் கூட நாளைக்கு எடப்பாடி வந்தால் கூட இந்த அதிகாரிகளுக்கே போஸ்டிங் கொடுத்தாலும் கொடுப்பார். எவ்வளவு பிரச்சனைகள் சொல்லுங்கள். சவுக்கு சங்கரை துரத்தி அடிக்கிறாங்க இந்த அதிகாரிகள். ஏன் துரத்தி அடிக்கிறாங்கன்னா, அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுபவர்னு. நீங்கள் அந்த அதிகாரிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பாக நடக்கிறீங்கிறது தானே எடப்பாடி மேலே நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. அதே தான் பிஜேபி மேலேயும் அந்த குற்றச்சாட்டை தான் வைக்கிறோம். நீங்கள் இருவருமே ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதனால் விஜய் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். முதுகெலும்புடன் தைரியத்துடன் இப்போ அதிகாரிகள் என்று தெரிந்தும் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்று தெரிந்தும் அவர்கள் மேலே அந்த புகாரை கொடுத்ததற்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது வேட்பாளர்கள் தேர்வில் குழப்பம். திமுக என்னென்னு கேட்டிங்கன்னா, தாம்பரம் தொகுதிக்கு ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் 15-20 வருஷமாக இருக்கார். ராஜா எம்எல்ஏ. அவர் ஏங்க அவ்வளவாதிய நாள் இருக்காருன்னா, ஸ்டாலின் எல்லாம் வீடு கட்டினார், உதயநிதி ஸ்டாலின் இதுங்கெல்லாம். அதுக்கு வேண்டி அத்தனை பொருட்களையும் சப்ளை பண்ணவர் இவர் தான் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. எனக்கு உண்மை தெரியும். அதுக்கு ஒரு பைசா ஸ்டாலின் சார்பிலேருந்து அவருக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க ராஜா எம்எல்ஏ. அவர் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்க்குறாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு. அவருக்கு நல்ல பேர், நிறையா ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. நல்லவர்னு சொல்ல வரல, ஊழல் இல்லாதவர்னு சொல்ல வரல, நல்ல பேர் கட்சி மத்தியில். அதனால் நிறைய ஆதரவாளர்கள் உண்டு. அவர் இந்த தடவை டிஆர் பாலுவை ஏதோ பேசிக்கிட்டாராம். டிஆர் பாலு வேட்டு வச்சுட்டு வேறு ஆளுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் பூரா டிஆர் பாலு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரே தவிர இந்த வீடியோ பாருங்கள். இப்படி ஒரு தகராறு, குழப்பம். ஆனால் இவருக்கு கூட நம்ம பெரிய அளவில் நம்ம ஆதரிக்கலை. ஏன்னா அவர் நிறைய சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அரசியலில் சம்பாதிச்சவங்க யாருன்னே நம்ம ஆதரிக்க முடியாது. அடுத்து பரந்தாமன்னு ஒருத்தர் எக்மோரில், அவர் நல்ல மனிதர்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிக்காரவங்களே. தொகுதி மக்களோட நெருக்கமாக இருப்பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் போய் சேர்வாவை பச்சுக்கிட்டார். சேர்வாவை என்ன பண்ணார், ஒன்று என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு சீட்டு இல்லாமல் பண்ணி, தமிழன் பிரசன்னா வாயை திறந்தால் வராத கெட்ட வார்த்தை தான் வரும், அவருக்கு போய் சீட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது ரிசர்வ் தொகுதி. இந்த தமிழன் பிரசன்னா கிறிஸ்தவர், சர்ச்சுக்கு போகிறாரு. அவங்க பையன் பசங்க பேர் எல்லாமே கிறிஸ்தவர் பேர் தான். ஆனால் இப்போ சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, அதாவது இந்து மதம், ஜெயின மதம், அந்த மதங்களை சேர்ந்தவர்கள், சீக்கிய மதம், இதில் சேர்ந்தவங்க மதத்தை மாறி
வேறு மதத்துக்கு போயிட்டா அந்த பட்டியலினத்து சலுகைகள் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார், இவருக்கு எப்படி ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியும் அப்படிங்கிற சட்ட பிரச்சனை இருக்குது. இதை அதிமுகவும் பிஜேபியும் வேட்புமனு தாக்கல் வேட்பு மனுவை பரிசீலிக்கும் போது இந்த எதிர்ப்பு தெரிவிக்கணும். இவர் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டையும் இவர் கிறிஸ்தவர் அதனால செல்லாதுங்கிற சட்ட பிரச்சனையை தெரிவிக்கணும். ஆனால் தெரிவிப்பாங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் விஜய் கட்சி நீங்களாச்சும் தெரிவிங்க. ஏன்னா இவர் தான் மோடியை மிக கேவலமான வார்த்தைகளில் பகவத்சித்தவர் இந்த தமிழன் பிரசன்னம். ரஜினிகாந்தை மிக மிக மோசமான வார்த்தைகளால் இது பண்ணார், அர்ச்சனை செய்தார். ஸோ ரஜினிகாந்துக்கு சப்போர்ட்டுங்கிற மாதிரி இருந்துட்டு ரஜினிகாந்தை மோசமான வார்த்தைகளால் திட்டி அவருக்கே சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பாவம் கமலஹாசனை ஃபுல்லாக கழட்டிட்டாங்க. கமலஹாசன் தொண்டர்கள் ஒருத்தம் கூட ஓட்டு போடாங்க. கமலஹாசனை இவர்கள் அவமானப்படுத்தினதை விட இதுக்கே தெய்வத்துக்கே அடுக்காது. அவருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நாங்கள் கமலஹாசனை எத்தனையோ விமர்சனம் பண்ணியிருக்கோம். இந்த பிரச்சனையில் கமலஹாசனை அவங்க அவமானப்படுத்தினதுக்கு மன்னிப்பே கிடையாது. அதே மாதிரி இவர் இந்த பிரசன்னா, தமிழன் பிரசன்னா எல்லாரையும் விமர்சித்தவர். அவருக்கு போய் ரிசர்வ் தொகுதியில் சீட்டு கொடுத்ததே செல்லாது. சம்மந்தப்பட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவிங்க, இல்லைன்னா நீங்களும் ஜால்ரா போட்டுக்கிட்டு ஸ்டாலினோட சேர்ந்துக்கிட்டு அவரை எம்எல்ஏ ஆக்குங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி. அப்படியே அதிமுக வாக்குறுதியை பார்த்து காப்பி அடித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கனிமொழி தலைமையில் ஒரு கமிட்டி, கனிமொழி என்னமோ பெருசாக ஆராய்ச்சி மாதிரி பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு அதில் தான் கேட்டார், திருச்சிக்கு இது மொத்தமா வாக்குறுதி கொடுக்கவா? கனிமொழிக்கு என்ன தெரியும் தேர்தல் வாக்குறுதியை பற்றி? உங்களுக்கு எடப்பாடி சொல்லிட்டாரு 10,000 ரூபா ஒரு பிரிட்ஜு தரலான்ட்டு, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இனாம்னு சொல்லிட்டார். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் விலை எவ்வளவு? 10,000 ரூபா. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, 8,000 ரூபாய்க்கு கூப்பணம், அதுவும் வரி கட்டாத பெண்களுக்கு. எந்த வரி? வருமான வரியா, இல்லை சொத்து வரியா, இல்லை ஜிஎஸ்டி கட்டுறது வரியா, எந்த வரின்னு சொல்ல, வரி கட்டாத பெண்களுக்கு 8,000 ரூபா கூப்பன் கொடுப்பாங்களாம். அந்த 8,000 ரூபா கூப்பனில் விரும்பிய பொருட்களை ரெஃப்ரிஜிரேட்டர் அதில் சொல்கிறாங்க, அடுத்தது மிக்சி, அடுத்தது வாஷிங் மிஷினை வாங்கிக்கலாம். கனிமொழிக்கு என்ன கேட்குறேன், 8,000 ரூபாய்க்கு எந்த கடையில் ஃப்ரிட்ஜு கொடுக்குறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற 8,000 வாங்கி நாக்க வலிக்கிறதா? ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரு ஏன் ஊரை ஏமாத்துறீங்க? வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்களா? 8,000 ரூபாய்க்கு எந்த கடையில் வாஷிங் மிஷின் கொடுப்பான்னு சொல்லுங்கள். அதையும் ஏமாற்றி வைக்கிறாங்க. மிக்சியில் 2,000 ரூபா 3,000 ரூபா, 8,000 கூப்பனை வாங்கி என்ன பண்ணுறது? போகாத ஊருக்கு வழி சொல்கிறாங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க, உருப்படியாக ஒன்றும் கொடுக்க தெரியல. உங்கள் அப்பா தான் டிவி இலவசம்னார், முத கலர் டிவின்னு ஒரு 2,000 ரூபா டிவியை கொடுத்தாரு, சின்ன டிவி. எல்லார் வீட்லேயும் டிவி இருந்தவங்க வீட்டில் அதை வச்சுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க. அது மாதிரி 8,000 கூப்பனை தூக்கி குப்பை தொட்டியில் போட வேண்டியது தான். அடுத்தது ஏற்கனவே 90% வாக்குறுதியை நிறைவேற்றலை, இப்போ புது வாக்குறுதி கொடுக்குறாரு. என்ன இது எதுவுமே நிறைவேறாது. 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மீது பாலியல் தாக்குதல் நடந்தால் மரண தண்டனையா? சட்டமும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஏற்கனவே இப்போ இருக்குது மரண தண்டனை. பாலியல் இது குற்றங்களுக்கே மரண தண்டனை, ஆயுள் தண்டனை எல்லாமே இருக்குது. மரண தண்டனை இப்போவே இருக்குது. அந்த டெல்லியில் அந்த பெண் நிர்பயாவுக்கு நடந்த கொடுமைக்கு அப்புறம் சட்டத்தை மாற்றிட்டாங்க. சட்டம் மாறினது கூட அம்மையாருக்கு தெரியவில்லை, கனிமொழிக்கு. இவங்க அது தூக்கு நிச்சயம், அதெல்லாம் போட முடியாது. நீங்கள் வந்துக்கிட்டு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை, அதில் வெரைட்டி பிரிக்கணும், 10 வருஷம் அப்படின்னு. ஏன்னா பாலியல் தாக்குதலில் பல வெரைட்டி நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்டு கொடுப்பாங்க. தூக்கு தண்டனை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ், மிக மிக அரிதான வழக்குகளில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சட்ட சிக்கல் நிறையா இருக்குது. உங்களுக்கும் சட்டம் தெரியாது, உங்கள் அண்ணனுக்கும் சட்டம் தெரியாது, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு 8 வயது உங்களுக்கு மரண தண்டனைன்னு இருக்கிற சட்டத்தையே சொல்லி அதை ஒரு வாக்குறுதியாக கொடுக்கிறார் தங்கை. அதை படித்து கூட பார்க்காமல் அறிவிப்பு கொடுக்கிறார் தனையன் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.